இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் எங்கள் இயேசு சுகமளிக்கிறார் எழுப்புதல் சபைகளின் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாய் ஒரு விசை கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். எங்கள் நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த நித்திய வெளிச்சம் டிவியின் மூலமாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியின் வகுத்த நல்ல திட்டத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையோடு உம்முடைய பாதத்தை தழுவி வருகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிறைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வசனத்தை அனுப்பி குணமாக்கிற ஆண்டவர், ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கும் பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரட்டும். நல்ல விடுதலையும் ஆறுதலையும் வேத தெளிவையும் அறிவையும் ஆவியானவர் உணர்த்தி எங்களோடு இடைப்பட்டு நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பேச நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை மத்தேயு எழுதின சுவிசேஷ நூல் அதனுடைய
28ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்தை நான் வாசித்து தியானிக்க இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பயந்து தளர்ந்து நலிந்து சோர்ந்து நின்ற சீசர்கள் மத்தியில் அவர்களுக்கு தரிசனமாகி இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி அப்படின்றார். பாருங்கள், இயேசு சீசர்களை பார்த்து சொல்றாரு, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, இங்கே 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்று இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தம்முடைய சீசர்களை புறப்பட்டு போக பண்ணுகிறார். ரெண்டு பேராக அந்த கிராமங்களுக்கு அனுப்புகிறார். இவர்கள் கடந்து போகிறார்கள். இயேசுவை சொல்கிறார்கள். முதல் அவர் புறப்பட்டு போக சொன்ன ஜனம் இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் மாத்திரம் போக சொன்னார், அல்லது இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் மாத்திரம் போக சொன்னார். அதை இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் செய்தார்கள். ஆனால் இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்தில் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து சீசர்களுக்கு தரிசனமான பொழுது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. அப்படின்னா என்னது? இப்ப ஆண்டவர் முதல்ல இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் போங்கன்னாரு. இப்ப சொல்றாரு, சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். இந்தியாவில் பல நூறு ஜாதிகள் இருக்கிறது. அகில உலகங்களிலும் பலவிதமான ஜாதிகள் இருக்கிறது. ஆனா இயேசு இந்த ஜாதிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு வந்தார். அவருடைய ஊழிய நாட்களில், அவர் உலகத்தில் இருந்த நாட்களில் இஸ்ரவேல் வீட்டாருக்கு உரைக்க சொன்னார். அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை சீசராக்குங்கள் அப்படின்னார். அப்போ புறப்படுகிற ஒரு மனுஷன், அது யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சீசராக்கப்பட்டு அல்லது அவருடைய பிள்ளையாக்கப்பட்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைத்தான் ஆண்டவருக்காக புறப்படுவான். அப்ப புறப்படுகிற மனுஷன் சோத்திரம் என்ன செய்ய வேண்டும்?
இயேசு சொன்னது போல சகலரையும் சீசராக்க வேண்டும் என்கிற நினைவாற்றலோடு கடந்து போகணும். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? சகலரையும் ஒன்றுபோல் பாவிக்கணும். இப்ப நாங்க எல்லாமே கிராம ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் ஏசப்பா தரிசனமாகி இந்த வேட்ஸ ஒரு வாகனத்தில் எழுதியிருக்கவும், அந்த வாகனத்தில் சிலராய் சேர்ந்து இந்த கிராம ஊழியத்துக்கு போவதையும் அந்த வேட்ஸையும் ஆண்டவர் தந்ததை நான் பார்த்தேன். ஜீசஸ் இஸ் ஆல் வில்லேஜ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு சத்தத்தையும் நான் கேட்டேன். அதன்படி நாங்கள் எல்லாமே கிராம ஊழியத்தை ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாதத்தில் 2 முறை. அப்போ இயேசு சொன்ன காரியம், புறப்பட்டு போய் சகலரையும் சீசராக. ஒரு கிராமத்தில் போனா ஒரு ஜாதி மக்கள் இருப்பாங்க, இன்னொரு கிராமத்துக்கு போனா இன்னொரு ஜாதி மக்கள் இருப்பாங்க. சாதாரணமா நாங்கள் ஒரு கிராமத்துல போகும் பொழுது அந்த கிராமத்துல சுவிசேஷம் சொல்லி அந்த பகுதியில் இருக்கிற சபை அந்த ஊழியக்காரரோடு இணைந்து அந்த சபையை அறிமுகப்படுத்தி என்ன செய்வோம் என்றால், ஜெபம் பண்ணி அவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துருவோம். இப்போ பாருங்க, அவங்க அந்த ஊழியக்காரங்க அங்க இருக்கிற ஊழியக்காரங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, சார் பாஸ்டர் நான் ஒன்னு சொல்லணும். சொல்லுங்க. என்ன? இது இந்த கேஸ்ட், அது அந்த கேஸ்ட், இது இந்த கேஸ்ட், அது அந்த கேஸ்ட் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். ஆனா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கர்த்தரால் அழைக்கப்பட்ட, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு கர்த்தருக்கு என்று புறப்படுகிற மனுஷனுடைய நாவில், அவனுடைய இருதயத்தில் இந்த எண்ணம் இருக்கவே கூடாது. நான் சொல்லுவேன், அப்படி சொல்லுகிறவன், அப்படி எண்ணுகிறவன் சுயநலவாதி. அவன் கர்த்தருக்காய் புறப்பட்டவன் அல்ல, தன்னுடைய சுயத்திற்காக, சுய ஆதாயத்திற்காக புறப்பட்டவன் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள முடியும். அப்படி அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த கிராமம் இப்படி, இந்த மக்கள் அந்த மக்கள். எனக்கு சிரிப்பா இருக்கும். ஏன் அந்த சிரிப்பு இருக்குன்னா, சோத்திரம், இவர்களுடைய அழைப்பில் மந்தம் இருக்கிறது, இவருடைய அபிஷேகத்தில் மந்தம் இருக்கிறது, இவர்களுடைய தரிசனத்தில் மந்தம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நான் சிரித்து அந்த இடத்தை விட்டு கடந்து போய் விடுவேன். அதனால் ஊழியத்தை முடித்து விட்டு போய் விடுவேன். நான் இயேசு சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கணும். வேதம் சொல்லுகிறது, அறியாமை உள்ள காலங்களை அவர் காணாதவர் போல இருந்தார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனிதர்களை பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். அவருடைய விருப்பம், முதல்ல இஸ்ரவேல் வீட்டாரை முக்கியத்துவப்படுத்தினார். அவர்களுடைய கீழ்ப்படியாமையும் மதீனமும் அவிசுவாசமும் இயேசுவை மதியாத நிமித்தமாய் கர்த்தருடைய ஆவியினால அவர் தொடப்பட்டு, படைக்கப்பட்ட மனுஷன் எல்லாம் ஒன்றேதான் ஆக எல்லா ஜாதியாருக்கும் இந்த சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய திருவுள சித்தத்தை அறிந்து கொண்ட இயேசு சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகலரையும் சீசராக்குங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ போதகனா இருக்கலாம்.
கிறிஸ்துவுக்காக புறப்பட்ட ஒரு ஊழியன் என்று நீ சொல்லிக் கொள்ளலாம். உண்மையான தேவனுடைய அழைப்பின்படி, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி, தேவனுடைய முன்குறிப்பின்படி, தேவனுடைய அபிஷேகம் பெற்றால் உனக்குள்ள இருக்க வேண்டிய தாகம், இருக்க வேண்டிய தாட்டு புறப்படணும். சகல ஜனங்களையும் சகல ஜாதிகளையும் சீசராக்க வேண்டும் என்கிற நினைவா ஆற்றலோடு நாம் புறப்பட வேண்டும். அதைத்தான் பாதர் இப்படி பாடுறார். புறப்படு புறப்படு தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு 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 தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு இந்தியாவின் எல்லை எங்கும் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு 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 தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு 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 தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு இயேசு நாமம் அறியா எத்தனையோ கோடிகள் இந்தியாவிலே இந்தியாவிலே இயேசு நாமம் அறியா எத்தனையோ கோடிகள் இந்தியாவிலே இந்தியாவிலே இன்னும் சும்மா இருப்பது நியாயமில்லையே தம்பி, இங்கே புறப்படு. இன்னும் சும்மா இருப்பது நியாயமில்லையே தங்கச்சி, இங்கே புறப்படு 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 தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு 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 தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு அறுவடையோ மகிழ்ச்சி ஆட்களோ குறையும், அறியாயு மகனே அறியாயு மகளே அறுவடையோ மிகுதி ஆட்களோ குறையும், அறியாயு மகனே அறியாயு மகளே இன்னும் சும்மா இருப்பது நியாயமில்லை தங்கச்சி, புறப்படு இன்னும் சும்மா இருப்பது நியாயமில்லை தம்பி, இங்கே புறப்படு 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 தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு 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 தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. பிரியமானவர்களே, புறப்படுகிற மனுஷன் ஆமென் ஒரு கிராமத்துக்கு போகிறான் என்றால் அங்கிருக்கிற ஜனத்தை அவர்களுடைய அறியாமை, அவர்களுடைய தெளிவில்லாமை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியவில்லையே என்கிற ஒரு தாக்கம், ஒரு ஆத்தும பாரம் நம்மை பிடிக்கணும். அந்த தாகத்தோடு கூட ஆமென் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது கட்டாயம் அந்த ஜனத்தை, அந்த கிராமத்தை, அந்த பட்டணத்தை நாம் கர்த்தருக்குள்ளாய் கொண்டு வர முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படியானால் புறப்படுகிற நோக்கம் ஸ்தோத்திரம். என்ன நோக்கம்? அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு ஒரு சுவிசேஷம் தேவை, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் தேவை, அவன் நரக ஆக்கினைக்கு உடன்படக்கூடாது. அவனுக்காக கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியிருக்கிற பரலோக ராஜ்யமாகிய அந்த ராஜ்யத்தை அடைய இவனுக்கு நித்திய ஜீவன் தேவை என்கிற தெளிவோடு சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படணும். அதுங்க முறை கூறவோ, சொந்தம் சொல்லவோ, இனம் கூறவோ, குலம் கூறவோ, அங்க போனா ஒரு ஆதாயம் கிடைக்கனாகவோ, ஒரு ஸ்தோத்திர பின்னோக்கத்தோடு கூடவோ, ஒரு லாபகரமாகவோ அல்லது ஒரு எதிர்நோக்கத்தோடு கடந்து போகக்கூடாது. நம்முடைய நோக்கம் சுவிசேஷம். இயேசு பிரசங்கிக்கப்படணும், இயேசு சொல்லியாகணும்,
இயேசுவை இந்த கிராமம் அறிந்தாகணும். அவன் யாராயிருந்தா என்ன, அந்த ஜனம் எப்படிப்பட்டவர்களா இருந்தா என்ன, இயேசுவுக்காக இவர்களை ஆமென் ஆதாயம் பண்ண வேண்டும், இவர்களை சீசராக்க வேண்டும் என்ற இலக்கோடு ஜெபத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்தோடு கர்த்தருடைய நடத்துதலோடு கடந்து செல்வோமானால் கட்டாயம் ஆமென் எப்பேற்பட்ட மனுஷனையும் சந்திக்க என் தேவன் வல்லவரா இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அருப்புக்கோட்டைன்னு நினைக்கிறேன், அந்த அருப்புக்கோட்டைன்னு ஒரு பகுதி இருக்கு. அதுக்கு முந்தைய ஒரு பகுதி, அந்த கிராமத்துடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அங்க இருக்கிற மனுஷர்கள் எல்லாம் ஒரு ராட்சத மனிதர்கள். நம்முடைய வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது எப்படி கோலியாத்து ஹைட் வீட்டா இருப்பானோ அவ்வளவு ஹைட் வீட்டான மனிதர்கள். அங்க எல்லாருமே ராணுவ வீரர்கள், எல்லாருமே போலீஸ்காரங்க, பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாமே அந்த கிராமத்து மக்கள் தான். ஏன்னா அவ்வளவு ஹைட்டா இருப்பாங்க. அவங்க ஹைட்டு வெயிட் அவ்வளவு தெளிவா இருப்பாங்க. நல்லா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் வசிக்கிற அந்த கிராமம். அந்த பகுதியில் ஒரு சகோதரர் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அங்க சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அழைக்க போனா பாருங்க, கத்திய நீட்டி இந்த பக்கம் வந்த அறிஞ்சிருவேன் அப்படின்னு, சீவிடுவேன் அப்படின்னு. கர்த்தருடைய பெரிய கிருபையினால நாங்க இங்கிருந்து ஒரு மாத ஜெபம் செய்து எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு சுமார் 10 பேர் கொண்ட 8 பேர் 10 பேர் கொண்ட ஒரு டீமா நாங்க கடந்து போகும் பொழுது பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அங்க சோத்திரம் ஜெபம் பண்ணி விட்டு அந்த கிராமங்களுக்கு கடந்து போவோம். நாங்க போகும் பொழுது எங்களை அவர்கள் உபசரித்தது அளவு இல்லை. டீ குடிக்கட்டுமா, சாப்பிடுறீங்களா? தண்ணி குடிக்கட்டுமா, சாப்பிடுறீங்களா அப்படின்னு எங்களை ஏற்றுக்கொண்ட தன்மையை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல ஊழியம் செய்த ஊழியக்காரர் சொல்றார், பாஸ்டர், உங்க அபிஷேகம், உங்க அழைப்பு வித்தியாசமானது, சரியான மினிஸ்ட்ரி கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க வீடுகளில் ஜெபம் பண்ணுவது, இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவங்க கேட்பது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்ன, நம்முடைய மனம் ஒரு மனிதனுடைய குலத்தை பார்த்தல்ல, கோத்திரத்தை பார்த்தல்ல, குடும்பத்தை பார்த்தல்ல, அங்க நமக்கு ஒரு சொந்தம் உருவாகுவதற்கு எண்ணம் கொண்டல்ல. ஆமே, அந்த நபர் கிறிஸ்துவுக்குள் நமது சகோதரனாய் திகழ வேண்டும் அல்ல, நல்லறிவோடு செயல்படும் பொழுது கட்டாயம் அந்த கிராமங்களிலே மாறுதல் உண்டாகும். எப்பேற்பட்ட மனுஷனையும் மாற்றி அமைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை மறந்துவிடக் கூடாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆகவே ஆண்டவராகிய கர்த்தர் சோத்திரம் அவருடைய பாதத்தை தழுவி அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் நடத்துகிற பிரகாரம் நம்மை நடத்துவோமானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வதாயிருக்கும். ஆனால் நான் இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிற காரியம், நாம் எதற்காக புறப்பட்டோம்? பவுல் சொல்கிறார், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதையே தொடர்ந்து ஓடுகிறேன். ஊழியக்காரனுடைய அழைப்பு என்ன?
அவனை பிடித்தது என்ன? அந்த நோக்கத்தையே ஃபாலோ பண்ணி, அந்த நோக்கத்தையே ஃபாலோ பண்ணி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம அர்ப்பணிக்கிறவராய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். பிரியமானவர்களே, இந்த இயேசு சீசர்களை பார்த்து இப்படி சொன்னாரு, புறப்பட்டு போய் சகலரையும் சீசராக்க. இந்த தெளிவு பெந்தேகோஸ்தே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அவங்களை காத்திருக்க சொன்னார். 120 பேர் காத்திருந்தார். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் காலங்களிலே பலமாய் இறங்கினார், வல்லமையாய் இறங்கினார். ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியின் பலத்தோடு வல்லமையாய் பிரசங்கம் பண்ணினார்கள். அப்போஸ்தலனாகிய பேதுருவும் கூட பரிசுத்த ஆவியின் நிறைவோடு வல்லமையாய் பிரசங்கம் பண்ணினார். ஒன்று தெரியுமா? ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது, இப்பதான் கர்த்தர் அவனுக்கு பேதுருவுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கிறார். இப்ப நம்ம புரிந்து கொள்ளணும், புறப்படுகிற எல்லாரும் ஸ்தோத்திரம் ஊழியக்காரர்கள் அல்ல. பரிசுத்த ஆவி பெற்றவுடனே பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்கள் அல்ல. பாருங்க, இவன் எழுப்புதல் நாட்களில் ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சித்தான், 2வது பிரசங்கத்தில் 5000 பேர் ரட்சித்தான். ஆனா இவனுக்குள்ள அந்த தரிசனம் கிடைக்கல. புறஜாதிகளையும் கர்த்தர் நேசிக்கிறார் என்ற அறிவு ஆற்றல் அவனுக்கு வரல. ஆனா 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் தரிசனமான பொழுது, கர்த்தர் பிரத்யாசமாய் தரிசனமாகி ஒரு துப்பட்டியை காண்பித்து அதிலிருந்த மிருக ஊர்வன போன்றதான ஸ்தோத்திரம் காரியங்கள் தரிசனங்களை கொடுத்து அதை அடித்து புசி என்று சொன்ன பொழுது, ஐயோ நான் ஒருவரும் அடித்து புசித்ததில்லை என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் சுஸ்தமாக்கினதை நீ அற்பமா எண்ணுகிறது என்ன? நீ தீட்டாக எண்ணுகிறத அடித்து புசி என்ன? ஆண்டவர் தரிசனமான கொர்நேலியுவுக்கு தரிசனமான ஆண்டவர், இந்த பேதுருக்கு தரிசனமான ஆண்டவர் ஒரே நிலையில் இடைப்பட்டார். கொர்நேலியு வீட்டுக்கு போக பேதுருக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அவன் கடந்து போனான். பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியுடைய வீட்டில் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பொழுது தரிசனத்தையும் ஆவியானுடைய செய்கையும் பார்த்த பிற்பாடு அவன் புரிந்து கொண்டான், புறஜாதிகளை ஆண்டவர் நேசிக்கிறார், புறஜாதிகள் மேல் கரிசனையாயிருக்கிறார் கண்டு கொண்டான். இந்த தரிசனம் நமக்கு இருக்குமானால் சரியாய் புறப்படுகிறவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். மாறுதலான ஒரு காரியங்களுக்கு உடன்பட மாட்டோம். அந்த பேதுரு கண்ட தெளிவு இன்றைய ஊழிய கோலங்களிலும் இருக்குமானால் இந்தியா இயேசுவுக்கு சொந்தமாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த வசனங்களால் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம். பிரைஸ் தி லார்ட். நல்ல பிதாவே, பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில ரத்தின சுருக்கமான ஒரு செய்தியை நீர் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த அபிஷேகமான வார்த்தைகள் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள தெளிவை, மாறுதலை, மாற்றத்தை, எழுப்புதலை, உணர்வை, புறப்படுதலின் தன்மையை சரியாய் புறப்பட்டு போக ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவருக்காக புறப்படுகிறவன் பிழைப்புக்காக அல்ல, ஸ்தோத்திரம், ஒரு ஆதாய நோக்கத்துக்காக அல்ல, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றவும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற தாக்கத்தோடு செயல்பட
ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உருவாகட்டும், தெளிவரட்டும். இந்த கிருபை நாட்கள்ல உணர்வடைந்து பரிசுத்த ஆவியினுடைய திட்டம் செய்ய கிருபை கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.